குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகல விதமான தடைகளையும் இது 100% கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய. வணக்கம் அக்கா, எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். நம்ம ஜாதகம் பார்க்குறவங்களா இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு முறை ஜாதகம் நம்ம பார்க்கும்போதும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கஷ்டம், கவலைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. குடும்பத்தில் இருக்க யாரோ ஒருத்தரோட ஜாதகத்தில் நேரம் சரியில்லை, கிரக அமைப்புகள் மாறுபாடாக இருக்குது, திருமண தடைகள் இருக்குது, ஆன்ம சாபங்கள் இருக்குது, இப்படி ஏதோ ஒரு விஷயம் நம்ம குடும்பத்தில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம் தானே? ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு. சரி, பார்க்காதவங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியே இல்லைம்மா, எந்த ஒரு செயல் எடுத்தாலும் தடையாக இருக்குது. ஒரு சுப நிகழ்ச்சிக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணால் அதுவும் தடையாக இருக்குது. வீடு கட்டணும்னு நினச்சா அதுவும் தடையாக இருக்குது. ஒரு தோட்டந்தொரவு வாங்கலான்னு முயற்சி எடுத்தோன்னா அதுவும் தடையாக இருக்குது. வெள்ளாமல் வைக்கிறோம், அதுவும் தடையாக இருக்குது. என் பையனுக்கு திருமணம் தடையாக இருக்குது, வேலை தடையாக இருக்குது. இப்படி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகல விதமான தடைகளையும் அகற்றக்கூடிய ஒரு எளிய பரிகாரம். இது 100% கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரம். நீங்க ஜாதகம் பார்க்கக்கூடியவங்களா இருந்தா ஜாதகர்கள் நிறைய சொல்ல மாட்டாங்க இந்த உண்மையை. ஏன்னா அவங்களுக்கு வருமானம் வேணும் இல்லையா சில பேர், அதனால இந்த உண்மையை சொல்லவே மாட்டாங்க. நான் உங்களுக்காக இதுவும் சித்தர்களினுடைய குறிப்பில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். நிறைய ஜாதகர்கள் இதை மறைச்சிடுவாங்க, வேற 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 சொல்லுவாங்க, படிப்படியா சொல்லுவாங்க. இது இந்த ஒரு பரிகாரம் உங்களுடைய சகல விதமான தடைகளையும் அகற்றி கொடுக்கக்கூடிய பரிகாரம். அப்படி என்ன? முன்முதற் கடவுளான விநாயக பெருமானுக்கு நாம் செய்யக்கூடியதுதான் இந்த ஒரு பரிகாரம். விநாயக பெருமான் தான் இந்த உலகத்திலேயே எல்லா விதமான தடைகளையும் வினைகளையும் அகற்றக்கூடிய ஒரு கடவுள். எந்த ஒரு கடவுளை வணங்குவதற்கு முன்னாடியும் விநாயகரைத்தான் கூட அழைச்சுக்குவோம். விநாயகர் கூட இருந்தா தான் அந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள், பிரச்சனைகள் எல்லாமே அகன்று நமக்கு அது எப்படி இருக்கும், மங்களகரமா நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா முடியணும். அப்படின்னா விநாயகரை கும்பிட்டு முதல்ல வணங்கி ஆசி பெற்று தான் நம்ம எந்த ஒரு செயலையும் செய்வோம். அப்படிப்பட்ட விநாயகரிடம் எல்லா ஊர்லயும் ஒரு அரச மரத்தடியில ஒரு விநாயகர் இருப்பார். விநாயகர் இல்லாத ஊரே இருக்கார், விநாயகர் கண்டிப்பாக இருப்பார். அப்படிப்பட்ட விநாயகர் ஆலயத்துக்கு சென்று அதிகாலையில எந்திரிச்சதுமே குளிச்சுட்டு விநாயகரை சுத்தி 21 முறை சுத்தி வரணும் வலப்புறமாக. வேற ஒண்ணுமே இல்லை தங்கங்களா. இதுக்கு மேல நீங்க செய்யக்கூடியதெல்லாம் விளக்கேத்துறோமா, அது உங்க பிரியம். அம்மா அருகம்புல் மாலை போடுறோமா, அதுவும் உங்க பிரியம். நான் சொல்லக்கூடியது குளிச்சு முடிச்சுட்டு நேரா போறோம், 21 முறை விநாயகரை வலம் ஐயாவை வணங்கிட்டு பேசாம இருக்கோம். எத்தனை நாளைக்கு? 21 நாளைக்கு. இது உண்மையாகவே நீங்க யாரை வேணாலும் கேட்டுக்கலாம். எத்தனையோ ஜாதகர்கள் இருப்பாங்க, அவங்கள போய் தீர விசாரிச்சுக்கலாம். ஐயா இது உண்மையா அப்படின்னு கூட விசாரிச்சுக்கலாம். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பரிகாரமுமே பலன் தரக்கூடியதுன்னு சித்தர்களினுடைய ஒரு சொல்ல இருந்தா மட்டும்தான் உங்களோட நான் பகிர்ந்துக்குவேன். அப்படி கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் சகல விதமான தடைகளையும் தகர்த்தெறிந்து உடைத்தெறிந்து வினைகளை அகற்றி ஒரு செல்வ செழிப்பமான ஒரு குடும்பத்தை மகிழ்ச்சியா கொண்டு வரணும். அப்படின்னா இந்த ஒரு பரிகாரம் நீங்க தாராளமா செய்யலாம். 21 நாள் குளிச்சு முடிச்சுட்டு விநாயகரினுடைய ஆலயத்தை வலப்புறமாக 21 முறை சுத்தி வரணும். அவ்வளவுதான். எவ்வளவு எளிமையா சொல்லியிருக்காங்க பாருங்களேன். கடவுள் மிக கருணையானவர். ஏன்னா இங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி அவர் வச்சுட்டே இருப்பார். அதை கண்டுபிடிச்சு நம்ம செய்யறதுலதான் விஷயமே இருக்கு. ஆக எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களுக்கு, பெண் பிள்ளைங்களுக்கெல்லாம் தோஷம் இருக்கும்பாங்க, கிரக அமைப்பு சரியில்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, இதுக்கு தடை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எந்த விதமான தடைகளா இருந்தாலும் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க. தடைகள் அகற்றப்படுவதை ஒரு முறை இருமுறை செய்யும் போதே நம்ம கண்ணுக்கு கொண்டு வந்துடுவார் விநாயகர். அவ்வளோ ஒரு அற்புதமான பரிகாரம் இது. 21 முறை விநாயகரினுடைய ஆலயத்தை 21 முறை வலம் 21 நாள் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போறோம். தடைகள் அப்படியே சுக்குநூறா உடைஞ்சு அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி போயிட்டே இருக்கும். நீங்க வேணா பேப்பர்ல எழுதி வச்சுக்கலாம், இத்தனை கஷ்டங்கள் இருக்கு, ஒவ்வொன்றா டிக் அடிச்சுக்கலாம், இது மாறி இருக்கு, இது மாறி இருக்கு, இது மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆக
இந்த தடைகளை அகற்றக்கூடிய இந்த ஒரு எளிய அற்புதமான பரிகாரத்தை நீங்க ரொம்ப மன உறுதியோடு மன நம்பிக்கையோடு விநாயக பெருமானை உள்ளார வணங்கி மனதார பக்தி செலுத்தி ஐயனினுடைய பேரருளை பெற்று தடைகளை அப்படியே ரொம்ப எளிமையா, இதை விட எளிமையா யாராவது பரிகாரம் சொல்ல முடியுமா சொல்லுங்க? இதை விட எளிமையா வேற என்னதான் இருக்கும்? ஒண்ணுமே இல்லை. இது ரொம்ப 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 எளிமை. தாராளமா செய்யலாம் இல்லையா? செஞ்சு பாருங்க. தடைகளை அகற்றி குடும்பம் செல்வ செழிப்போடு ஆரோக்கியமா மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழணும் என்ற அருளாசியோடு விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.